கடல் அவள் வண்ணமாடா. அங்கும் தங்கும் வெளிர் கோடி எண்டம் அந்த தாயின் கைப்பந்தென ஓடுமடா. ஒரு கங்குலில் 7 முகிலினமும் வந்து கர்ஜனை செய்வதை கண்டதுண்டு. எனில் மங்கை நகைத்த நகை எனலாம் இந்த மந்த நயங்கு மின்னுதடா. காலை ஒருவன் கவிச்சுவையை கரை காண நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோளசை தங்கு நடம் புரிவான். அவன் தொல்லறிவாளன் திறம் பெறுவான். ஒரு வாளை சுழற்றும் விசையினிலே இந்த வையம் முழுவதும் துண்டு செய்வோம். எனில் நீல இடையின்றி நீ நினைத்தால் அம்மை நேர்படுவாள் உங்கள் தோளினிலே. கடவுள் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற கணினியம்மன் காலம் வரைக்கும் நமக்கு கடின உழைப்புல ஒரு பயனும் இல்லைங்கிறது நம்மளுக்கு புரியவே இல்லை. எங்க நமக்கு நம்முடைய கடவுள் தெரியும். சிவபெருமான் பார்வதி குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தாங்க. நம்முடைய நாரதர் வந்தாரு, ஒரு ஞான பழத்தோட வந்தாரு. வந்தவரை இந்த பழத்தை பிக்க முடியாது, அவர் கட் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவருக்கு தான் அப்படின்னாங்க. கடின உழைப்பால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். கடின உழைப்பு இல்லாம என்ன செய்ய முடியும் தெரியுமா? கோர்டன் பி ஹிங்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க, கடின உழைப்பு இல்லாமல் கலைகளை தவிர வேறு எதையும் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்துல நீங்க ஒரு நெல்மணியை வளர்க்கணும்னா கூட அதுக்கு கடின உழைப்பு வேணும். கடின உழைப்பு தான் வெற்றிக்கு முதல் படிதான். ஆனா அந்த கடின உழைப்பு கொண்டு வெற்றியை முழுதுமே தக்க வைக்க முடியாதுங்க. ஏதோ ஒருத்தன் புத்திசாலியா இருக்கிறானோ அவனால மட்டும்தான் அந்த வெற்றியை தக்க வச்சு கொள்ள முடியும் என்பதை நீங்க மறக்க கூடாது. புத்திசாலித்தனத்திற்கு உழைப்பு என்ற அடித்தளம் இல்லை என்று சொன்னால் அந்த